ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை எப்படி நடைபெறும், என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, பின்பற்றப்படும் நடைமுறைகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் மற்றும் தபால் வாக்குகள் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் எண்ணப்படவிருக்கிறது. இதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக 234 வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மின்னணு முறையில் அனுப்பப்பட்ட தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக கூடுதலாக 240 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் மொத்தம் 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடவும் ஆணையத்தின் அறிவுறுத்தல்கள் கண்டிப்பாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யவும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒருவர் என மொத்தம் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றியும் 100 மீட்டரில் இருந்து பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்குள் நுழைவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அதேபோல் வாக்கு எண்ணும் வளாகத்தின் நுழைவு வாயில்கள் மாநில ஆயுதப்படையினரால் பாதுகாக்கப்படும். முக்கியமாக வாக்கு எண்ணும் அறைகள் மற்றும் இவிஎம் பாதுகாப்பு அறைகளின் நுழைவாயில் மத்திய ஆயுத காவல் படையினரால் நிர்வகிக்கப்படும். மேலும் எப்போதும் இல்லாத வகையில் முதல் முறையாக வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதியற்ற நபர்கள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் QR கோடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்கள் மற்றும் அறைகளுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், வாக்கு எண்ணும் பணியாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் முகவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் இந்த அடையாள அட்டை கட்டாயமாகும். இந்த அனைத்து சோதனைகளுக்கு பிறகு காலை 8 மணிக்கு முதலாவதாக தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணி முதல் இவிஎம் மூலம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடங்கும். ஒவ்வொரு சுற்றுகளின் முடிவிலும் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அந்தந்த மையங்களில் உள்ள பொது ஒலிபெருக்கி அமைப்பு மூலம் அறிவிக்கப்படும். மேலும் இந்த முடிவுகளை தேர்தல் ஆணையத்தின் செயலியிலும் இணையதள பக்கத்திலும் தெரிந்து கொள்ளலாம்.